உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் விக்கல் நிற்க தொடர்ச்சியாக விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். விக்கல் வந்துருக்குன்னா குடல் ரெண்டும் ஒட்ட போகுதுன்னு அர்த்தம். குடல் வட்டமாக இருக்கிறது அப்படியே ஒட்டிடுச்சுன்னா அதோட ஒன்றும் பண்ண முடியாது, அந்த அளவில் இருக்கும். அந்த விக்கல் வந்துச்சு. நிறைய பேர் விக்கலுக்கு ஏகப்பட்ட மருத்துவம் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக மயிலிறகு, சீரகம், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். விக்கல் நிற்க, விக்கல் தொடர்ந்து வருது அப்படின்னாக்கா என்ன காரணம் அப்படின்னாக்கா குடலில் அதிக புண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த நம்ம உமிழ்நீர் சுரப்பிலாம் ட்ரை ஆயிரும். உமிழ்நீர் கூட சுரக்காமல் அவங்களுக்கு வறண்டுரும். நாக்கு எல்லாமே வறண்டுரும். உமிழ்நீர் சுரக்கலாட்டினாக்கா அவங்களுக்கு செரிக்கும் தன்மை இருக்காது. நம்ம உமிழ்நீர் தான் உணவு நம்ம சாப்பிட்றது எல்லாமே செரிக்கிறதுக்கு. உமிழ்நீரே சுரக்காமல் இருந்துச்சுன்னா அந்த சுரக்க வைக்கணும். அந்த உமிழ்நீரை சுரந்தா தான் அந்த குடல் ஒட்டாது. நம்ம சாப்பிட்ற உணவு பாலாக இருந்தாலும் தண்ணி அதிகம் குடிக்கணும். ரொம்பையும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களுக்கு தான் அந்த விக்கல் அப்படின்றதே வரும். இன்னும் சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு விக்கல் வருது அப்படின்னாக்கா அவங்க ட்ரை ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, தண்ணி குடிக்கவே மாட்டாங்க. தண்ணி அந்த விக்கல் வர்ற நேரம் தண்ணி குடிச்சாச்சுனாக்கா செரிமானத்துக்கு தேவையான தண்ணி போய் நம்ம குடலில் சேர்ந்துருச்சுனாலுமே அந்த விக்கல் நின்றும். சாதாரணமாக நம்மளுக்கு விக்கல் வந்ததுனாக்கா. ஆனால் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களுக்கு விக்கல் தொடர்ந்து நிற்காமல் வந்துக்கிட்டு இருக்குதுனாக்கா குடல் ரெண்டும் ஒட்டுனாக்கா அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய நிலைமைக்கு போயிடுவாங்க. அது வரவிடாமல் உமிழ்நீரை பழையபடிக்கும் சுரக்க வைக்கணுன்னாக்கா அவங்க படுக்கையில் இருந்துட்டு விக்கல் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அல்லது பால் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த விக்கலை உடனடியாக நிப்பாட்டணும்னா அதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். முக்கியமாக அதில் மயில் இறகு, நல்லெண்ணெய் விளக்கு அல்லது நெய் விளக்கில் இதை கருக்கி எடுக்கணும். எப்படி கருக்கி எடுக்குதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் மூலிகை இலை, பெருந்தும்பை இலையில் விளக்கு திரிக்கு பதில் இந்த இலையை தான் திரியாக பயன்படுத்தி இருக்கிறோம். இப்போ இந்த மயில் இறகை பக்கத்தில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறணும். தீயில் இப்படி காட்டினோம்னாக்கா இப்படி நல்லா பொசுங்கிருச்சு. இப்போ முனியில் இந்த கறியை மட்டும் இப்படியே எடுத்து விடணும். இந்த முறைப்படி தான் விளக்கில் வாட்டி நாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு அதை அந்த மயில் இறகுனுடைய கறியை கருக்கி எடுத்துருக்குறோம். இப்போ இதை கையில் நல்லா ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை இடித்து எடுத்துடணும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா கூட சேர்த்துக்கலாம். இப்போ கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துடணும். இப்போ இதிலிருந்து ஒரு சொட்டா எடுத்து நாக்கில் தடவி விட்டிங்கனாக்கா உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிரும். நல்லா உளுந்தி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இனிப்பு சுவை, அந்த மயில் இறகு கறி, சீரகம் இது மூணும் கூட்டு மருந்தாக இருக்கிறப்ப நாக்கில் தொட்டு தொட்டு வச்சு விட்டிங்கனாலுமே அவங்களுக்கு உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிரும். அவங்க முழுங்கிட்டாங்கனாக்கா அந்த விக்கல் அப்படின்றது நின்றும். நிற்க வரைக்கும் இந்த ஒரு ஸ்பூன் இதை தொட்டு தொட்டு நாக்கில் வச்சுக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் இருக்கவங்க படுக்கையில் படுத்துருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு தான் அதிகமாக அந்த விக்கல்ன்றது வரும். இதை கொடுக்குறப்போ விக்கல்ன்றது நின்றும். விக்கல் நிற்க சீரகம், மயிலிறகு, தேன் இது மூணும் கூட்டு கலவையாக செஞ்சுருக்கோம். அந்த மயிலிறகை மட்டும் கருக்கி இருக்கும். கருக்கி சேர்த்ததால் அதனுடைய வாசம் ஒரு மாதிரியாக இருக்கும். இருந்தாலும் இதை சொட்டு சொட்டாக நாக்கில் வைக்கும்போது விக்கல் கண்டிப்பாக நின்றுடும். இது ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலே போதும், விக்கல் நின்றும். விக்கலுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.